எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, காமெடி ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரணம் அடைந்துவிட்டார். ஸோ ரொம்ப சோகமான விஷயம் தான். காமெடி அப்படின்னாலே நம்ம ரோபோ சங்கர் தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்திருக்காரு. அவரை பற்றி நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசலாம்னு போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. ஸோ அந்த துக்கம் செலுத்துறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சம்பாரிச்சு இருக்கும் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசு, வீடு, காரு, பங்களா இதெல்லாம் விட நல்ல நண்பர்கள் அவருக்குன்னு வந்து நிறைய துக்கம் செலுத்தினாங்க. பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. தனுஷ் வந்து பார்த்தாங்க, கமல் சார் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பித் குமாலி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகழண்ணன் வந்திருந்தாங்க, அப்புறம் ராமரண்ணன் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நானும் போயிருந்தேன். ஸோ நான் அங்கே போயிட்டு வந்து அவரை பார்த்து உடனே அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே சேனலில் கூட லைவா வந்து பேச சொல்றாங்க. பட் ஆனா நான் அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் பேச முடியல. அங்க போய் என்ன பேசணும் எனக்கு தெரியல. சிவகார்த்திக் அண்ணன் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய காமெடி ஆக்டர்ஸ், மதுரமுத்து அண்ணன், ஸோ நிறைய பேர் எக்கச்சக்கமா வந்தாங்க. பட் நான் போற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நானும் சூரியன் தான் போய் பார்த்தேன். ஏன்னா சூரியன் பெரிய ஒரு ஆக்டர் தான். ஸோ நான் அவருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு அவர் கூட ஒரு 2 பேர் வந்தாங்க. ஸோ அவரு, சூரியன், நான் இவங்கலாம் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். ஆனால் பட் அங்கே வேற ஒரு டீம் கூட நான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த டீம் வந்து எனக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் சூரியன் வந்து கூடவே நான் போயிட்டேன். கூடவே போயிட்டு அண்ணன் மட்டும் இதுக்கும் இருந்தாரு. ஸோ நாங்கள் போயிட்டு சூரியனை கூட போயிட்டு நான் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு உடனே தான் வரல, கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தா நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ மதுரமுத்தாண்டெல்லாம் சொன்ன மாதிரி மதுரமுத்தாண்டன் இருந்தாங்க. எனக்கு பின்னாடி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அண்ணன் டிவிக்கு இருந்து அவர் வந்திருந்தாரு. ஸோ என்னோட சார்பாக நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் தனுஷ் அண்ணன் வந்திருந்தாங்க, சிவகார்த்திகேயன் வந்திருந்தாங்க, அர்ச்சனாக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் ஏராளமான பேர் வந்தாங்க. நாங்கெல்லாம் ஒரு இடத்துல புகழண்ணன், ராமரண்ணன் எல்லாம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களாம் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு இருந்தோம். ஸோ அங்க இருந்து போறதுக்கு எனக்கு ஒரு மனசே வரல. அங்கேயே நான் இருக்கணும், அண்ணன் கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சூரியன் வந்த பிறகு நான் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் உங்களுக்கு லைவ்ல பார்த்துருப்பீங்க. இந்த பாலிமா நியூஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான லைவ் நியூஸஸ்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல நான் கூட வந்திருப்பேன். நீங்க வேணா பாருங்க. சூரியனை கூட தான் வந்திருப்பேன். ஸோ நான் இருந்துட்டு அரௌண்ட் ஒரு 2 ஆஃப்டர்நூன் ஒரு 1க்கு மேலே 2 o'clock மேலே தான் நான் கிளம்புனேன். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் வந்தாரு. உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்தார். அப்பதான் வந்து நானும் ஒரே கிராஸ் ஆகிறோம். ஸோ அவர் வண்டி வருதுன்னு சொல்லி என் வண்டியை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவரு ரைட் வராரு, நானும் ரைட் எடுக்கிறேன். அவர் ரைட் சைட்ல வந்து கார் வராரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார்லாம் பார்க்க காராது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நான் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வேன், ஒரு கார். அதுக்கப்புறம் அண்ணன் கமலஹாசன் சார் வந்திருந்தாரு. அவர் வந்தாரு. நான் அவர் பார்க்குறேன். நான் ஒரு ஹாய் சொன்னேன். அவருக்கு அது தெரிஞ்சுதான் தெரியலன்னு அந்த பிளாக் மிரர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாக் மிரர்ல இருந்துச்சு. சுத்தமா தெரிஞ்சிருக்குமா, அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் நான் காமிச்சேன். ஆனால் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லலாம்னு நினைச்சேன். பட் அவரு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு காமெடி ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப நான் மிஸ் பண்றவரை. கண்டிப்பா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை தெரியாமலையோ நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அண்ணன்.
நம்ம சினிமாவை நம்ம நேருக்கு பார்க்குற சினிமா வச்சுட்டு அண்ணனை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நிறைய அண்ணன் வருவார், ஏன்னா ஒரு ஷோலாம் வச்சு போயிடுவாங்க. ஆனால் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேற மாதிரி இருப்பார். நம்ம மனசு கஷ்டம் இல்லை நம்மளுக்கு எதனா ஒன்று நம்ம போயிட்டு அவர் பக்கத்தில் நம்ம உட்காந்து வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கஷ்டம் நடந்துச்சுன்றது மறந்துடுவோம். அப்படி பேசுவார். அப்படி ஒரு அண்ணன், எங்கள் அண்ணன் வந்து அப்படி பயங்கரமாக பேசுவார். அவர் இல்லைன்றப்போ எனக்கு இப்போ கூட இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். பட் ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும், ஒரு மரியாதைக்காவது அவர் சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அண்ணனுக்கு ஆல்ரெடி ஹெல்த்லாம் கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு, ஆல்ரெடி கொஞ்சம் ஜாண்டிஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மதுபானம், இந்த சரக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுவே கொஞ்சம் அப்படியே பழக்கமாயிடுச்சு அவருக்கு. அது அந்த இது வந்து ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அது தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஆனால் ஹெல்த் அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு தான். பட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியை கெடுக்கும் அப்படிலாம் நீங்கள் வீடியோஸ்லாம் போடுறீங்க. எல்லாருமே தான் குடிக்கிறாங்க, ஓகேங்களா. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த ஹெல்த்துக்கு அது செட் ஆகல. இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு அந்த மாதிரி குடிக்கலாம் அடிமையாடாதீங்க. சோஷியலாக என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் குடிக்கிறவங்களா இருந்தால் சோஷியலாக என்னைக்குன்னா ஒரு நாள் குடிங்க ப்ளீஸ். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஆல்கஹால்லாம் எடுக்காதீங்க. ஹெல்த்தில் இஷ்யூ தான் தயவு செஞ்சு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டயட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நினச்சிக்கோங்க மனசில். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, சொல்ல முடியாது எப்படி அழுதாங்க. ஏன்னா ஒரு டேடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அப்பாக்களுக்குமே பிடிச்சது அவங்க பொண்ணுங்களை மட்டும்தான். இன்னைக்கு அவங்க அழுவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க அழுதுருக்கே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருந்துச்சு. நான் பார்த்தேன், பட் நான் பார்த்துட்டு நான் பேசல, ஏன்னா அவங்க நிறைய க்ரௌடா இருந்துச்சு. நான் அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல வந்து நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ஆறுதல் தெரிவிச்சு தான் நான் வந்தேன். எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்களாம் உங்க கூட இருக்கோம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் நிறைய பேர் அங்கே மீட் பண்ணி அந்த டைம்ல பேச முடியல. நிறைய பேர் அந்த டைம்ல அது பேசுறதுக்கான டைமே அது கிடையாது. ஸோ எல்லாருமே துக்கம் தெரிவிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஏன்னா அங்கே ஓவர் க்ரௌட் ஆகிடும். அதனால நான் இருந்து எடுக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு தான் வந்தேன். ஏன்னா எடுத்துட்டு போன பிறகு நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 8:50 அப்படி கிளம்புனேன். இங்கேருந்து ஃப்ரம் திருவள்ளூர்ல திருத்தணிலேருந்து நான் கிளம்புனேன். இங்கேருந்து கிளம்புனேன். போகிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமாலை வாங்கிட்டு போனேன். அங்கேருந்து பெட்ரோல் போட்டுட்டு நான் போனேன். அங்கே போயிட்டு அங்கே நின்று போலீஸ்காரெலாம் வண்டியெல்லாம் விளையாடவில்லை, கார்லாம் அலோடு கிடையாது, பைக்கில் அலோடு இருக்கு. இங்கேருந்து பைக்கில் தான் போனேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பைக்கில்லாம் நான் போகல, நான் ஸ்ப்ளெண்டரில் தான் நான் போனேன். நிறைய ஒரு பைக்கில் அது நான் போனேன். பெட்ரோல் போட்டு பார்க் பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப தனிதாக கிடச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அங்கே போய் பார்த்தேன். அங்கே போன பிறகு நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நினைச்சாலே எனக்கு திரும்ப அழக வந்துருது. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. உங்களுக்கு வீட்டில் தெரிஞ்சிருக்கேன், நான் கண்ணில் தண்ணி வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த கண்ணு ஷைனிங்காக தெரிஞ்சிருக்கும். நான் போய் பார்த்தேன். ரொம்ப மிஸ் பண்றேன் நான். எப்படி சொல்றது, எனக்கு வீடியோ சத்தியமா எனக்கு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. சரிங்களா, பட் அண்ணனை பத்தி கொஞ்சம் ஒரு 2 வார்த்தையாவது ஒரு மரியாதைக்காவது பேசணும் அப்படின்னு நான் பேசணுமே. ரொம்ப மிஸ் பண்றேனே. எனவே தாட்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் நான் கண்டிப்பா கேட்பேன். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இந்த மாதிரி கண்டிப்பா நான் உங்களுக்கு உங்க ஃபேமிலியில எப்ப நான் கூட இருப்பேனே. அதெல்லாம் நான் வீடியோல சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும்னு. ஸோ நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பண்ணி தான் சொன்னேன். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த சிகரெட் அப்புறம் இந்த மது சரக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டி செலிப்ரேஷன் அந்த மாதிரி டைம்ல ஒன்ஸ் நீங்க அடிக்கிறவங்களா அதுக்கு நீங்க ரொம்ப டெய்லியும் பழக்கமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்க ஒன்ஸ் பார்ட்டியில அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சோஷியலாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும். கொஞ்சம் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓகே அதான். ஏன்னா டெய்லியும் குடிக்கிறது ஒரு நாள் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ஹெல்த் நீங்க கெடுத்துக்காதீங்க. அண்ணனும் பாடி பில்டிங் தான் பண்ணியிருக்காரு. அண்ணனும் நிறைய சின்ன வயசுல பாடி பில்டிங் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடி பில்டிங் பண்ண ஒரு உடம்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரியாடிச்சு. அந்த அவரு கண்டி எடுக்காம வச்சுங்களேன், அவங்கலாம் இது சாவர வயசே கிடையாது. தெரிஞ்சு அது சாவர வயசே கிடையாது.
இந்த ஆல்கஹாலும் இந்த ஜாண்டிஸும் வந்து மட்டும் இந்த ஆல்கஹாலும் இந்த ஜாண்டிஸும் மட்டும்தான் இப்படி பண்ணிடுச்சு. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ஸ். வேற நிறைய பழக்கங்கள் இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்ல வரும்போது தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணனை பற்றி வச்சு வீடியோ பண்ணலாம் தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு நான் போய் அவர் பார்த்துட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் வந்து வீடியோஸ் பண்ணணும்னு தோணல, சொன்னேன் வீடியோஸ் பண்ண தோணல, பட் நான் பண்ணேன். ப்ளீஸ் சேஃபாக இருங்க. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ டாடா பாய்.